ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் கிங்டம் படம் பார்த்துட்டு வந்தேன். கிங்டமோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம படம் நல்லா தான் இருக்குது. விஜய் தேவரகொண்டா அண்ணன் அவரோட கெரியர்லேயே இந்த படம் மிகப்பெரிய படமாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு கேஜிஎஃப், ஒரு சலார் எல்லாத்தோட ஸ்க்ரீன் பிளே வச்சு பார்த்ததில் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கொண்டு வந்துருக்குறாங்க. விஜய் தேவரகொண்டா அண்ணன் இந்த படத்துக்காக பயங்கரமாக உழைச்சிருக்காரு. அவர் அந்த கேரக்டரை பார்த்தாலே திருத்தி பயங்கரமாக உடம்பை ஏற்றிருக்கிறாரு. ப்ளஸ் கௌதம் தின்னூரி ஜெர்ரின்ட்ட மன்னிச்சுக்கோங்க. ஜெர்சி படத்தோட டேரக்டர். ஜெர்சி நம்ம நானி சார் நடித்த கிரிக்கெட் ஃபேமஸான ஒரு இன்ஸ்பிரேஷனான படம் ஜெர்சி. அந்த படத்தோட டேரக்டர் தான் கௌதம் தின்னூரி. சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் கௌதம் தின்னூரி சார் டைரக்ஷனில் இப்போ நம்ம கிங்டம் படத்தை பார்த்துட்டு பேசுகிறோம். சின்ன வயசில் அப்பா அப்பா குடிச்சிட்டு அம்மாவை அடிக்கிற ஒரு குடும்பக்கார அப்பங்கிட்ட இந்த ரெண்டு பசங்க அண்ணன் தம்பிங்க 2 பேர். விஜய் தேவரகொண்டா தம்பி, அவர் அண்ணன் இன்னொருத்தர், அவருக்கு நல்ல தெலுங்கு ஆக்டர், நல்ல கேரக்டர். அப்பா குடிச்சிட்டு கொடுமை பண்ண இந்த அண்ணன் அப்பாவை கொன்னுடுறான். கொன்னுட்ட பிறகு ஊரை விட்டு ஓடி காணாமல் போயிடுறான், மைனர். அதுக்கப்புறம் ஓடி காணாமல் போகிறதுல ஸ்ரீலங்கா இந்தியா பார்டரில் இருக்கிற பழங்குடியின மக்கள், ட்ரைபல் பீப்புளில் போயிட்டு சேர்ந்துடுறாரு அவங்க அண்ணன், காணாமல் போய் தொலைஞ்சி. அப்புறம் அந்த கூட்டத்திலே இருந்து இந்தியாவில் அந்த ட்ரைபல் பீப்புளை சேர்க்க மாட்டுறாங்க. வீசா அவங்களுக்கு அந்த குடியுரிமை கொடுக்க மாட்டுறாங்க. அது ஸ்ரீலங்காலேயும் அவங்கள வாழ விட மாட்டுறாங்க. அந்த பழங்குடியின மக்கள் இதுக்கப்புறம் எங்கே தான் போவாங்கங்கிற ஒரு கேள்விக்குறி ஆகிட்டே இருந்தது படத்தில். அதுக்கப்புறம் தான் ஸ்ரீலங்காக்காரன் தான் ஒரு பெரிய ஆள் நீ ஸ்மக்லர் பண்ணு, நீ என் ஊரில் இருக்கிறான், உன்னை நான் வாழ வைக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்மக்லர் ரவுடி டீலர்கிட்டருந்து அவங்க கொடுக்குற காசில் வாழ்ந்துருக்கிறாங்கன்னா, நம்ம விஜய் தேவரகொண்டா அண்ணன் சின்ன வயசுலேருந்து காணாமல் போனார்ல, அவங்க கூட போய் சேர்ந்துருவார். சேர்ந்ததுலேருந்து அவங்க கூட இந்த ஸ்மக்லர் வேலையில் அவங்க அண்ணன் இருப்பார். திடீர்னு நம்ம விஜய் தேவரகொண்டா பெரிய பையன் ஆனோடனே ஒரு போலீஸ், சாதாரண ஒரு பிசி கான்ஸ்டபிளாக அவரோட ஊரில் இருப்பார். திடீர்னு அவங்க அண்ணனை தேடுறதுனால டிபார்ட்மெண்ட்டில் விசாரிக்க வரும்போது ஒரு வயசான ஒரு பையன் ஒரு வயசான ஆள் மேலே விஜய் தேவரகொண்டா அண்ணன் போலீஸ்காரன் கையை வச்சுட்டான். அது விஜய் தைரியமாக கேட்டு போய் அடிச்சிட்டார் அந்த போலீஸ்காரனை. இவனோட உயரதிகாரனே நீ அடிப்பியா சொல்லிட்டு அந்த வயசானவரை போட்டி வயசு கூட பார்க்காம அந்த பெரிய போலீஸ்காரன் அடிச்சிட்டான். தான் பேரனை காப்பாற்றி கூப்பிட்டு போனேன், பேரன் நிரபராதின்னு ஸ்டார்டிங்கில் இந்த சீன் வந்தது. காப்பாற்றி கூப்பிட்டு அந்த பெரியவர் போராடுறாரு. அந்த போலீஸ்காரன் ஒத்துக்களை போட்டு அடிச்சிட்டாரு. விஜய் தேவரகொண்டா அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவருக்கும் மேலே ஒரு ஸ்பை ஆஃபீஸர் இவனோட இந்த தைரியத்தை பார்த்து ஒரு மிஷின் கொடுக்குறாங்க. அந்த மிஷினில் தான் இவர் ஸ்ரீலங்காவில் போயிட்டு உன்னோட அண்ணன் தான் மெயின் ஸ்மக்லரு, நீ உன் அண்ணனை தேடிட்டு இருக்க, உன் அண்ணனை உயிரோட பிடிக்கணும்னு உன்னோட கதையும் தெரியும், உன்னோட அண்ணன் தான் அங்கே மெயின் ஸ்மக்லராக இருக்கிறான், நீ அவனை காப்பாற்றி கூப்பிட்டு வரதும் கொண்டு வரலாம், அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்கள் அண்ணனை கொன்னும் கூப்பிட்டு வரலாங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. நான் என் அண்ணனுக்காக போவேன், ஃபஸ்ட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்கள் விஜய் தேவரகொண்டா அண்ணன். என் அண்ணனுக்காக நான் போவேன் சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு இந்த உண்மையெல்லாம் தெரியாது. அந்த கோல்டு கடத்துகிற சீன்லாம், அந்த கோல்டு கடத்துகிற அந்த கண்டெய்னர்லாம் சீன்லாம் சும்மா ஃபைட்டுலாம் வேறு லெவலில் இருந்தது. அண்ணனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரவ கடைசியில் அண்ணங்கிட்டலாம் உண்மையாக சொல்கிறார், நான் போலீஸ் தான், நான் ஸ்பை அப்படி. அப்புறம் அந்த உண்மை தெரியாது. அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த டீலர், ஸ்மக்லர் கத்துற டீலருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சோன்னே அந்த பையன் கேரக்டர் ஒருத்தன் வெளில புது தெலுங்கு ஆக்டர், அவனும் நல்லா பண்ணியிருந்தான். ரத்த கலரோட புஷ்பா மாதிரிலாம் புஷ்பா, சலாரு, அப்புறம் கேஜிஎஃப் 3 படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படியே இந்த படத்தில் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே சென்சிங் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், ஏன்னா அப்படி தான் இருந்தது ஸ்க்ரீன் பிளே, நல்லா இருந்தது. விஜய் தேவரகொண்டா அண்ணனும் அல்லு அர்ஜுன் அண்ணன் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும். ஒரு பேன் இண்டியா லெவலுக்கு இருக்கும் அந்த படம். அந்த ட்ரைபிள் ஒரு கடவுளாக கும்பிட்றாங்க. அந்த கடவுள் போன ஜென்மத்தில் விஜய் தேவரகொண்டா ராஜாவாக இருந்திருப்பார் இந்த படத்தில். இந்த ஜென்மத்தில் அந்த ஒரு டேட்டூ, அந்த வாலில் இருக்கிற அந்த ஒரு ட்ரைபல் பார்ட்டி அந்த இந்தியாவுக்கு போயிட்டு மருத்துவச்சி வேலையை பார்க்கும்போது இந்த விஜய் தேவரகொண்டா சின்ன பையனாக இருக்கும்போது அடிபட்டிருக்கும்.
அதை அடிபட்டதுக்கு மருந்து காயமாக அவங்க ஊர் வம்சாவளி அந்த டேட்டூவை விஜய் தேவரகொண்டா அண்ணன் கழுத்தில் போட்டுருவாங்க. அப்போ தான் இவருக்கு அந்த இவர் தான் நம்ம ராஜா காக்கா அந்த சாமின்னு தெரிஞ்சுது. இவரை கடவுளாக வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அண்ணன் வந்து ஆக்சுவலாக இன்னொரு உண்மைன்னா படத்தில் விஜய் தேவரகொண்டா தான் அவங்க அப்பாவை கொண்டாரு, குடிகார அப்பனை, குடும்பக்கார அப்பனை. ஆக்சுவலாக அண்ணன் தான் கொண்டா, நான் ஃபஸ்ட்டில் சொன்னால அது பொய். அந்த ட்ரெய்லரில் படத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அது பொய். அப்புறம் நான் தான் கொண்டேன், நான் தான் ராட்சசன் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பாக்யஸ்ரீ போஸ் அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயின். சும்மா சின்ன சீன் நடித்தாங்க, ரொம்ப சீன்லாம் இல்லை. டாக்டர் அவங்க இந்த படத்தில் சின்ன சீனு, ரொமான்சிக் இல்லை, ஹிருதயம் லோபலா சாங்கும் இல்லை படத்தில். நமக்கு லிரிக்கல் வீடியோ யூடியூப்பில் தான், படத்தில் வரல அந்த சாங்கு. ஸோ உண்மையை சொல்லும் போது நான் தான் கொண்டேன், எனக்காக எங்கள் அண்ணன் பழியை ஏற்றுட்டு போனான், நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனை எங்கள் அண்ணன் அனுபவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மறுபடியும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தன்னைக்காக நான் தான் ஸ்பைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீலங்கன் டீலர்கிட்ட பொய் வாக்குமூலம் கொடுத்து அண்ணனும் செத்துருவான் அந்த மக்களை காப்பாற்று. இதை தெரிஞ்சு அந்த உண்மையை உணர்ந்த விஜய் தேவரகொண்டா அண்ணன் வந்து அந்த மக்களை காப்பாற்றுவார். அந்த மக்களுக்கு ராஜாவாக இருப்பார் படத்தில். அந்த மக்கள் நீங்கள் என் பொறுப்பு, கிளைமேக்ஸ் அப்படி தெரிஞ்சுது. ஆரம்பத்தில் தான் அண்ணனை கூப்பிட்டு போயிடுவேன், இந்த யாரையும் வேணாம்னு சொல்லிட்டு போடுறது. கடைசியில் அந்த மக்களுக்காக நின்று போராடி இந்த மக்களை காப்பாற்றி தீண்டாமையிலேருந்து விலக்கி படத்தை முடிக்கிறாங்க. ஆனால் இந்த கதை அண்ணன் சூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இனிமேல் நிறைய இருக்கணும். லவ் சப்ஜெக்டை கொஞ்சம் குறைச்சிட்டா, கொஞ்சம் மாஸ் கமர்ஷியல் ஸ்டோரி பேஸ்டு நிறைய ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எடுத்தால் அண்ணனுக்கு படம் நல்லா வந்துடும். எனக்கு தெரிஞ்சு ஒன் டைம் வாட்சபிள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் டைம் கூட பார்க்கலாம். எனக்கு நல்லா இருந்தது. கிங்டம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. நல்ல ஸ்டோரி, ட்ரைபல் பீப்புளுக்கான ஸ்டோரி நல்லா இருந்தது.